1386 பிரெஞ்சு மக்கள் ஒரு பன்னியை தூக்கில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அங்கே ஃபெலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சாமா. அந்த ஊருக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரீட்ஸ்லேயே நிறைய பன்னிகள் வந்துட்டு சுத்திட்டு இருக்குமாமா. நம்ம ஊர்ல சில பக்கம் மாடுகள் சுத்திட்டு இருக்கும்போது அதே மாதிரி அப்படி ஒரு நாள் அங்கே சுத்திட்டு இருந்த பிக் ஒரு குழந்தைய அட்டாக் பண்ணிருக்கு. அந்த பையனுக்கு பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஆனா அங்கே அந்த பையன் இறந்து போயிடறான். ஆனா அந்த டைம்ல இருந்த மக்களுக்கு கிரைம் இஸ் அ கிரைம். ஈவன் ஒரு அனிமல் கிரைம் பண்ணாலும் அந்த அனிமலுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிக் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. தென் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அந்த பிக்கு ஒரு லாயர் கொடுக்குறாங்க. ஐம் நாட் ஜோக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலா நடந்த ஒரு விஷயம். ஒரு லாயர் கொடுத்து அந்த பிக்கு வந்துட்டு நம்ம ஆளுக்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி எவிடன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ராப்பரா ஒரு கேஸ் மாதிரியே நடத்திருக்காங்க. அதுல இந்த பண்ணி தான் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆனோன்னு அந்த பண்ணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஊர் மக்கள் முன்னாடி நடு தெருவில் வச்சுட்டு அதை தூக்கில போடுறாங்க. இது வந்துட்டு ரேரான விஷயம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல நிறைய அனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. மாடு, ஆடு, குதிரை, ஈவன் பக்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு டைம்ல ஃபார்ம் லேண்ட் போய் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செக்ட்ஸ் மேல எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தண்டனைகள் பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? ஒரு தப்புக்கு தண்டனை அப்படிங்கிறது எதுக்காக? அவன் செஞ்ச தப்புக்காகவா இல்ல இது மாதிரி மறுபடியும் யாரும் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காகவா? ஏன்னா இப்ப நம்ம ஊர்களில் வந்துட்டு என்னதான் ஒரு இன்னசென்ட்டான மனிதனை வந்துட்டு கொலை பண்ணாலும் சரி, அபியூஸ் பண்ணாலும் சரி, அவனை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னசென்ட்டான ஒரு மனிதனை வந்துட்டு இன்டென்ஷனலா ஹார்ம் பண்ற ஒருத்தன் வந்துட்டு டிசர்விங் டு லிவ்வா இல்லையா? ஏன்னா சில கேசஸ்ல வந்துட்டு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போடுறாங்க. அவன் பெயில வெளியே வந்துட்டு அதை விட பெருசா ஒரு தப்பு பண்றான். ஸோ கிரிமினல்ஸுக்கு வந்துட்டு ரைட் டு லிவ் இருக்கணுமா இல்ல தண்டனைகள் கடுமையாக்கப்படணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.